ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சுடுற இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக அப்படியே சாஃப்டாக இட்லி இருக்கணுமா, அதுக்கு 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதுங்க. நீங்கள் மாவை மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை கிரைண்டில் அரைச்சாலும் சரி, உளுந்தையும் அரிசியும் நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி நல்லா கையில் பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி உங்களுக்கு அந்த பபுள்ஸ் இதாகுது, இது மாதிரி பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்கணும். ஏர் ஃபவுண்டேஷன் ஆகுதோ அது மாதிரி உங்களுக்கு இதாக இருக்கும். நல்லா ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். புளிக்க வச்சேன்னு பாருங்கள், மாவு எப்படி இருக்குது பாருங்கள், வெண்ணெய் மாதிரி அப்படி எடுத்தால் லேஸ் ஒயிட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்ச முன்னாடி நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். அப்புறம் 3வது டிப்ஸ் என்னன்னா, இட்லி ஊற்றி வச்சுட்டு 5 நிமிஷம் இருக்க இட்லி வந்துச்சா வேகலையான்னு தொடர்ந்து பார்க்கக்கூடாது. அது நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிருக்க அளவை பொறுத்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். வெந்துச்சுன்னா பாருங்கள், இப்படி பார்க்குறப்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சுட சுட இருக்குது. பசி நேரத்தில் பார்த்தா வாயில் எச்சி ஊறி வயிறு பசி எடுக்குமா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.